ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சரவணபவன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடிய நம்மளோட பிசிபெலபாத் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணும்போது நமக்கு சாதம் ரொம்ப கெட்டியமாகாது. நல்லா என்ன சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் பதத்தில் இருக்கணும்னு நினைப்போம்ல, சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரைஸ் கப்பில் ஒரு கப்பு பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு அது கூட நம்ம தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து, நம்ம 3 to 4 விசில் கூட கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ரைஸும் பார்த்திங்கன்னா, அந்த கப்பிலே ஒரு கப் எடுத்தேன் நான். ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் குலைவாக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டும் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வேறு பொருட்கள் தேவைன்னா, உங்களுக்கு காய் உங்களோட சாய்ஸ் என்ன வேணுமோ, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், அதே மாதிரி ஒரு தக்காளி. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை பவுட்ரு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ வேறு ஏதாவது பொருள் விட்டுருந்தேன்னா உங்களுக்கு நான் பின்ன சொல்கிறேன் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதாங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேனில், அகலமான ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம், கீ கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணிடணும்ல, அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி இது பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு தக்காளி இருந்தது இல்லைங்களா, அது கட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதக்கின பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது கூட வச்சுருந்தோம்ல பீஸு, அதாவது பட்டாணி, காய் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். கத்திரிக்காய் மட்டும் நம்ம இப்போ போட மாட்டோம். ஏன்னு கேட்டால் கத்திரிக்காய் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம போட்டால் போதும். ஸோ இது இப்போ மற்ற காய் எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போகிறோம். அப்புறம் சோம்புத்தூள், இது ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில். இது என்னென்னா பட்டை பவுட்ரு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை போடுறோம். கத்திரிக்காய் உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். அப்போ தான் சாப்பிடும்போது காய் நம்ம ரொம்ப குலைவாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் வெந்துட்ட பிறகு நம்ம வேக வச்சு இந்த ரைஸை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். அப்புறம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுறோம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு தம்மில் விட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே குலைவாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பட்டரோ உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லியை தூவிடுறோம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஒரு பிசிபெலபாத் நமக்கு ரெடி. இப்படி செய்யும்போது சாதம் உங்களுக்கு நல்லா குலைவாக, அதே சமயம் காயெல்லாம் நமக்கு நல்லா நரிச்சுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துட்டேன், வேணும்னா நீங்கள் கேஷ்யூ இந்த மாதிரி முந்திரியை வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.